எங்க ஜோதின்ற பொண்ணு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அவளுக்கு அப்பா இல்லாதனால அம்மா தான் அவள தனியா படிக்க வைக்கிறாங்க. இப்ப நிறைய கடன் வாங்குனதுனால கடன்காரனுமே வீட்டுக்கு வந்து ஒழுங்கா காசு குடுக்குறீங்களா இல்லையா? நான் கேட்ட நேரத்துக்கு நீங்க காசு குடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அவங்க அம்மாவுமே என் பொண்ணு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கா. இப்ப அவ கொஞ்ச நாள்லயே படிச்சு எப்படியாச்சும் டாக்டர் ஆயிடுவா. அவ டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா உங்க கடன் மொத்தத்தையும் நான் குடுத்துறேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்த ஜோதியுமே உங்களுக்கு நாங்க கண்டிப்பா தேவைப்படுற காசு குடுத்துருவோம். நாங்க எவ்வளவு வாங்கணுமோ அதை நாங்க கொடுத்துருவோம். எங்களுக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மனுஷனும் கிடையாது. உங்களுக்கு நான் எவ்வளவு டைம் கொடுத்துட்டேன் எனக்கு கண்டிப்பா எங்க காசு வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஜோதியோட அம்மாவுமே நான் உன்னை படிக்க வச்சு எப்படியாச்சும் பெரிய ஆளாக்கணும்னு தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உன்னோட ஸ்காலர்ஷிப் விஷயம் என்னாச்சு? அது வந்தா மட்டும் தான் இப்ப இவனோட கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஜோதியுமே நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி படிக்கிறேமா, ஆனா அந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா எங்க கிளாஸ்ல ஒரு மேம் இருக்காங்க. அந்த மேம் கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்றாங்க, டாப்லயுமே இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க அம்மாவுமே இந்த பொண்ணு பேசின இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்களோட கையில இருக்கக்கூடிய நகை எடுத்துமே வித்துட்டு அந்த பொண்ணுக்காக காசுமே ரெடி பண்ணி எடுத்து வந்து தராங்க. இப்ப இந்த பொண்ணு எதுக்காகமா இந்த காசுன்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் சொன்ன இல்லையா அவங்க மேம் ஒருத்தவங்க நல்லா எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட டியூஷன் சேர்ந்துக்கோ, எப்படியாச்சும் நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீ ஸ்காலர்ஷிப் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணுமே சரி ஓகேன்னு சொல்லி தன்னோட அம்மாவோட காசு எடுத்து போய் மறுநாள் அந்த டியூஷன்லமே சேர்றாங்க. அந்த பொண்ணு பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக்கா பாக்குறாங்க. அந்த டியூஷன்ல ஜோதியோட ஃப்ரெண்டுமே இருப்பாங்க. அவங்க பார்த்த உடனே நீ எதுக்காக இந்த டியூஷன்ல வந்து சேர்ந்தேன்னு சொல்லும்போது, நீ மட்டும் தான் நல்லா படிக்கணுமா, எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும், கண்டிப்பா நானும் நல்ல மார்க் எடுத்து ஸ்காலர்ஷிப் வாங்கணும், அதுக்காக தான் இங்க வந்து சேர்ந்தேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த மேமுமே அங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஜூஸ் கொடுக்குறாங்க. அதுல ஜோதிக்கு மட்டும் கொடுக்குற ஜூஸ்ல ஏதோ ஒன்று கலந்து கொடுக்குறாங்க. இது அந்த ஃப்ரெண்டு பொண்ணுமே பாத்துறா. இப்ப எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துல ஜோதியுமே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. எல்லாருமே வெளியில போங்க, உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது இப்ப ஜோதியோட ஃப்ரெண்டுமே இவளை எதுவுமே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோ உனக்கு மார்க் தேவை அப்படின்னா பாஸ் பண்ணணும்னு நினைச்சா இங்க இருந்து வெளியில போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அவளுமே வெளியில போயிடுறா. கொஞ்ச நேரத்துல ஜோதி வீட்டுக்குமே எழுந்து போயிடுறா. நைட் டியூஷன் முடிச்சிட்டு வந்த ஜோதியுமே வீட்டுல வந்து பாக்குறா. ஏதோ ரொம்ப டயர்டாவே இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட உடம்புல ஒரு சில காயங்களும் இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட ஃப்ரெண்டுமே கால் பண்றா, நீ ஓகே தானே சொல்லிட்டு. இப்ப அவளுமே எனக்கு என்னன்னு தெரியல, உடம்பு தான் டயர்டா இருக்குது, நீ என்ன விட்டுட்டு போயிட்டேன், நான் தான் தெரியாதனமா தூங்கிட்டு இருக்கேன் போல அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னும் இல்ல சரி நீ சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிடுறா. இப்ப மறுநாள் அந்த மேமுமே உங்க எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப்கான ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு, அது எல்லாருமே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப பசங்களுமே அந்த டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கொடுத்துறாங்க. இப்ப மறுநாள் வராங்க. இப்ப அந்த மேமுமே எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, நீங்க தான் டாப்ல இருக்கீங்க நம்ம கிளாஸ்லயே, அது மட்டும் இல்லாம ஜோதிக்கு தான் எப்படியும் இந்த வாட்டி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற பொண்ணுமே எனக்கு தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன அவளுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது இப்ப அந்த பொண்ணுமே வெளியில கூட்டிமே பேசுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன எதிர்த்து மட்டும் பேசுவ, அது மட்டும் இல்லாம நீங்க இருக்கணும் அப்படின்னா நான் மனசு வச்சா மட்டும் தான் நடக்கும், ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு கிட்ட.